முதல் முறையாக டிவிகே கட்சியில ஒருத்தரோட அமைச்சர் பதவி காலியாக போகுது. திமுக மாணவர் அணியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா தமிழகமுக்கும் அந்தந்த தலைநகரங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடுமையான ஒரு போராட்டங்களை நடத்துறாங்க. பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த கூப்பிட்டு கடுமையான கோபத்தை காட்டினாராம். அவரை இம்மிடியேட்டா அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போனதாக சொல்லப்படுகிறது. 40 நாள் ஆகி ஒரு அமைச்சர் மாற்றப்படுவாரா? வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல் முறையாக டிவிகே கட்சியில ஒருத்தரோட அமைச்சர் பதவி காலியாக போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது நாங்க காலியாக போகுது அப்படின்னா மாற்ற போகிறாராம் முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன், என்ன நடந்தது? இப்பதானே வந்தாங்க, 40 நாள் கூட முடியலையே அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். வாங்க அது பின்னணி என்னன்னு நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு அம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னா, எங்க சேனலை தொடர்ந்து பார்க்குற அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. இதுல சில பேர் எங்க சேனலை பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்திட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கப்பெறும். சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதாவது ஏன் முதல்வர் கோபமாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம். அந்த தினத்துல மெரினா பீச்சில் தமிழக முதல்வர் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி ஒண்ணு நடத்தினாரு. இந்த பேரணி கிட்டத்தட்ட அவரு 3 கிலோமீட்டர் ஓடி மக்களுக்கு, இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் தலைவிரிச்சு ஆடுது அப்படின்றதுதான் கடந்த, அதாவது திமுக ஆட்சி செய்த 2021-26 காலகட்டத்தில் பொதுமக்களிடையே மிகுந்த கொந்தளிப்பை ஏற்படுத்திச்சு. இதுவுமே திமுக தோற்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, போதைப் பொருள் கலாச்சாரத்துல தான் அங்கங்க டாஸ்மார்க் திறந்து வச்சுட்டு அந்த மதுவை குடிக்கிறது, போதைப் பொருளை உபயோகப்படுத்துறது. இந்த உபயோகப்படுத்துறதுனால சிறுமிகளுக்கும், அதாவது சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் பாலியல் வன்கொடுமைகள் நிறைய இடத்துல நடக்குது. இந்த ஒரு மிகப்பெரிய காரணம் பெண்கள் மத்தியில திமுக அரசாங்கத்திற்கு கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்திச்சு. அதனோட விளைவாக தான் டிவிகே கட்சி ஆரம்பிச்ச 2 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு தனி பெரும்பான்மை வெற்றி பெற்ற ஒரு கட்சியாக இன்று ஆட்சி அமைத்து இருக்காங்க. ஸோ அதனால இந்த விஷயத்தை தமிழக முதல்வர் அதிக கவனம் செலுத்துறாரு. ஸோ இந்த போதைப் பொருள் தமிழகத்துல அறவே ஒழிக்கணும்னு சொல்லி நிறைய விழிப்புணர்வுகள் பிரச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதோட தொடக்கமாக தான் ஜூன் 26 அவர் பீச்சில் பொதுமக்களோட ஓடி வந்தாரு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் ஓடி இந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தினாரு. இது பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்திலையும் இருக்கும், பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுச்சு. ஸோ இது நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் முன்னேற்றம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருந்த அதே நேரத்துல அவர்களோட கட்சியை சார்ந்த திரு சரத்குமார், அதாவது கில்லி சரத் அப்படின்னு சொல்லக்கூடியவர், டிவிகே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தலைவரோட ரசிகராக இருந்திருக்காரு. ஸோ அதன் அடிப்படையிலேயே தான் இவர் வெற்றி பெற்ற உடனே இவருக்கு மனிதவள மேலாண்மை அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. ஸோ சின்ன வயசு, ஸோ இந்த பதவி கொடுத்தாங்க. இதுல இவர் ரொம்ப ஆக்டிவாகவும் தான் இருக்காரு. ஆனா இவர் மீது சமீபத்தில் ஒரு விமர்சனம் வந்துச்சு. சமீபத்தில் இல்ல, அதே ஜூன் 27 விஜய் அவர்கள் விழிப்புணர்வு பேரணி நடத்தின அன்றைய தினமே சோசியல் மீடியால ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு IPL மேட்ச், அதாவது சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல IPL மேட்ச் நடந்து கொண்டிருக்கும் போது திரு சரத்குமார் அவர்கள் தன்னுடைய மொபைல் ஸ்கிரீன் மேல மாத்திரைய அது மேல வச்சுட்டு, அதாவது போதை வஸ்துன்னு சொல்லப்படுது, அந்த மாத்திரைய அந்த ஸ்கிரீன் மேல வச்சுட்டு சைட்ல 500 ரூபாய் தாள்ல மறைச்சு வச்சுட்டு தன்னோட ATM கார்டுல தூளா ஆக்குறாரு. ஸோ இதோட அவர் செய்த செய்முறைகள் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ட்ரக் அடிக்ட் எப்படி இருப்பாங்களோ, அதை எப்படி உபயோகிப்பாங்களோ அந்த வகையில அது விளக்கக்கூடிய ஒரு வீடியோவா இருந்தது. இத மாதிரி இவர் பண்ணது பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளிடையும் பொதுமக்களிடையும் மிகுந்த ஒரு சலசலப்பையும் கொந்தளிப்பையும் கோபத்தையும் உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த அளவுக்கு விஜய் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி அதுக்கு ஈக்குவலா இந்த வீடியோ வைரல் ஆனதுனால சோ இது எதிர்கட்சிகள் கடும் கண்டனங்கள் தெரிவிச்சாங்க. இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அமைச்சர்கள் இவரை
நீக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கோரிக்கையாகவே இருந்தது. இதுல எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களுமே இதுக்கு கோரிக்கை வச்சாங்க. குறிப்பாக இன்றைய தினம் திமுக மாணவர் அணியை சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழகமுக்கும் அந்தந்த தலைநகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடுமையான ஒரு போராட்டங்களை நடத்துறாங்க. போதைப் பொருளை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க கட்சியை சார்ந்த அமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருளை உபயோகப்படுத்துறாரு. இந்த வீடியோ வெளியில வந்ததுக்கு அப்புறமாவும் தமிழக முதல்வர் அவர் மீது நடவடிக்கை எடுக்காம அமைச்சர் பதவி விட்டு நீக்காம இருக்கீங்க அப்படின்ற அடிப்படையில சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எழும்பூர், டவுட்டன், புஷ்வாகம், டவுட்டன் இந்த பல இடத்துல வந்து சேகர் பாபு, மேயர் பிரியா அண்ட் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் இவங்க தலைமையில ஆங்காங்கே நடைபெற்றது. அதே போல தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலும் மாணவர் அணி சார்பா இந்த மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் கவனத்திற்கு, அதாவது தமிழக முதல்வர் அவர் கவனத்திற்கு இந்த விஷயம் போயிருக்கு. இந்த வீடியோவை பார்த்த முதல்வர் அவர்கள் கடுமையான கோபம் அடைஞ்சாரா. ஏன்னா போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு நாம தான் முன்னுதாரணமா இருக்கணும். ஆனா இப்படி வந்து நம்ம கட்சியில இருக்கிற அதே போல நம்ம அமைச்சரே இந்த மாதிரி வேலை செய்தா என்ன பண்றதுன்னு சொல்லி கடுமையா வந்து பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த கூப்பிட்டு கடுமையான கோபத்தை காட்டினாராம். அவரை இமிடியேட்டா அமைச்சர் பதவியில இருந்து எடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போனதாக சொல்லப்படுகிறது. ஸோ இதுக்கு இடையில என்ன பண்ணாங்க அப்படின்னா திரு ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்தோட அட்வைஸ் பிரகாரம் அமைச்சர் வந்து சரத்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன் குடும்பத்தோட ஒரு விளக்க வீடியோ ஒன்று கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா இந்த சம்பவம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஐபிஎல் மேட்ச் பார்க்கும்போது நடைபெற்றது. அப்போ அந்த சமயத்துல என் குழந்தைக்கு 1.5 வயசு இருந்தது. உடல்நிலை சரியில்லாததுனால நான் அந்த மாத்திரையை தூள் பண்ணி கொடுத்தேன். இதுல வேற எந்த உள்நோக்கமும் இல்ல, வேணும்னே எதிர்கட்சிகள் இது வந்து விஷமத்தனத்தோட இந்த வீடியோவை பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற அடிப்படையில அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்தாலும் இந்த விளக்கங்கள் வந்து பொதுமக்களிடையே வந்து ஒரு திருப்தி ஏற்படுத்தல. ஏன்னா அவர் அதை உபயோகித்த விதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரக் ஹேபிட் உள்ள ஒருத்தர் யூஸ் பண்றவர் எப்படி இருப்பாரோ அது போல இருந்துச்சு அப்படின்றதுதான் மக்களிடையே எதிர்கட்சிகளோட வாதம். பட் இது தெரிஞ்சு விஜய் அவர்கள் கோபமா இருக்காருன்றத அமைச்சர் புரிஞ்சுக்கிட்டாரோ என்னவோ தெரியல. உடனடியாக நீலாங்கரையில் உள்ள பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்களை போய் நேராக தன் மனைவியோட போய் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு அவர் எவ்வளவோ எடுத்து சொன்னதா சொல்லப்படுது. ஆனா புஷி ஆனந்த் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இது என்னோட தனிப்பட்ட விஷயம் இல்ல, இது வந்து முதல்வரோட கடும் கோபத்துக்கு நீங்க ஆளாக்கியிருக்கீங்க. ஸோ எனி டைம் உங்கள் அமைச்சர் பதவியில இருந்து எடுக்கலாம். என் கையில ஒண்ணும் இல்லை, என்னால இதுல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கை விரிச்சதாக சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் டிவிக்கு அமைச்சரவை 40 நாள் ஆகி ஒரு அமைச்சர் மாற்றப்படுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா முதல்வர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு முக்கியத்துவம் தரமாட்டாரு. பொதுமக்களோட பாதுகாப்பும் சரி, பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுதலையும் சரி அவர் முழு கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு அப்படின்றதுதான் டிவிகே கட்சியில இருக்கிற அவரோட தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது இன்னொரு பக்கத்துல இவர்களும் போராட்டங்கள் ஆங்காங்கே திமுக மாணவர் அணி சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. காவல்துறையால் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த விஷயங்கள் வந்து பூதாகாரமாக வெடிச்சிச்சு. இதுல இருந்து திரு சரத்குமார் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தப்பிப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மக்களே, இதே போல நிறைய சுவாரஸ்யமான வீடியோகளை, முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு தரத்துக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். தொடர்ந்து எங்க சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களை ஊக்கப்படுத்துங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.